ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வாரம் கருவேப்பிலை சட்னியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்றே. லைட்டாக கொஞ்சம் வாடி போயிடுச்சு. இருந்தாலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லும், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3ஓ 4ஓ எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். புளி ஒரு சும்மா லைட்டாக ஒரு சின்ன தக்காளி பழம் அளவு உருண்டை எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தை நான் எடுத்துக்கல, ஏன்னா கெட்டு போயிடுச்சுன்னா 2-3 நாள் வச்சுருந்தோம். நம்ம கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஒரு கைப்பக்கம் ஒரு ஒரு மாதிரி இல்லையா, ஸோ நான் அதை எடுத்துக்கல. ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடைச்சட்டியில் போட்டு நல்லா வணக்கி கிரைண்டர்லேயோ இல்லை கல்லுலேயோ, கல்லில் ஆட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது மிக்சிலேயோ ஏதோ ஒன்று ஆட்டி நம்ம இதை பேஸ்ட்டாக பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். வச்சு டெய்லியும் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 1 வீக் வச்சுருக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து உடனே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. வெளியே ஒரு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா சாப்பாடில் தினம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய ஹேருக்கு வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். ஹேர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து நம்ம எல்லாமே போட்டு வணக்கி மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு பிறகு லைட்டாக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து இது அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்தோம்னா அதில் அப்படியே ஊற்றி நம்ம கலரி வச்சிடணும். அது அப்படியே நல்லா எண்ணெயில் ஊறிடுச்சுன்னா கருவேப்பிலை நல்லா, அதாவது கருவேப்பிலை சட்னி ரொம்ப நல்லது. முடிக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எனக்கு பிடிச்சப்ப நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.